ஹலோ ஆல். டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போறோம்னு பார்க்கலாமா? ஒப்பஸ்கேட். ஒப்பஸ்கேட் அப்படிங்கிறது அன்கிளியரா, கன்ஃப்யூசிங்கா இருக்கிறது. ஓகேங்களா? ஹார்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறது ஒப்பஸ்கேட். ஓகேங்களா? அத ஒருவர் வந்து டெலிபரேட்டா, அதாவது வேண்டுமென்றே பண்ணலாம். இல்ல அன்இன்டென்ஷனலா கூட பண்ணலாம். சரிங்களா? அவங்களுடைய செயலும், அவங்களுடைய நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா, நம்மள கன்ஃப்யூஸ் பண்ற மாரி அன்கிளியரா இருக்கும். அது வேணுன்ட்டா இருக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அன்இன்டென்ஷனலா கூட இருக்கலாம். அதான் வந்து ஒப்பஸ்கேட். ஓகேங்களா? இதுக்கான க்ளூ என்னன்னு இப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் வந்து ஒரு கேட்ட ரீச் ஆயிருச்சு அப்டின்னா, நமக்கு வந்து கிளியரா எதுவுமே தெரியாது. அன்கிளியரா இருக்குன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அன்கிளியர் அப்படிங்கிறது தான் அதனோட சினோனிம் இல்லையா? ஸோ வந்து ஒரு பஸ் வந்து கேட் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அதனுடைய வியூ வந்து நமக்கு கிளியரா தெரியாதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்படியெல்லாம் க்ளூ சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் ரீகேப் செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா, பிலிட்லிங். பிலிட்லிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப இன்ஃபீரியரா ஒருத்தங்கள ட்ரீட் பண்றது. அன்இம்பார்ட்டன்ட் மாரியான ஃபீல் அவங்களுக்கு குடுக்குறது. சரிங்களா? அதாவது ஆக்சுவல் வேல்யூ வந்து ரொம்பவே வந்து வேல்யூபிளா தான் இருக்கும். ஆனா அவங்கள வந்து லெஸ் வேல்யூவா நம்ம ட்ரீட் பண்ணுவோம். டிமினிஷ் பண்ணுவோம். அவங்களோட கான்ஃபிடன்ஸ டிமினிஷ் பண்ணுவோம். டிமினிஷ்னா குறைக்கிறது. சரிங்களா? ஸோ அவங்க கான்ஃபிடன்ஸ நம்ம குறைத்து மதிப்பிடுறது, குறைக்கிற மாரியான செயல்கள்ல ஈடுபடுறது. இது எல்லாமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றது. இது எல்லாமே பிலிட்லிங். ஒரு வேல்யூவ ஆக்சுவல் வேல்யூல இல்லாம, அத விட லெஸ் வேல்யூவா ஃபீல் பண்ண வைக்கிறது தான் பிலிட்லிங். இதுக்கு க்ளூ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அந்த வேர்ட்லயே உங்களுக்கான க்ளூ இருக்கு. பி லிட்டில் சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லிட்டிலா எடுத்துக்கிறது. ஸோ, அப்போ வந்து ஆக்சுவல் வேல்யூல இருந்து லெஸ் வேல்யூவா நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓகேங்களா? டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே.